பணம் பற்றி நான் எழுதிய பாடலை கவிதையாக படிக்கிறேன். பாடுபட்டு தேடிய பணம் உயிரை உறவை வீட்டை காக்கும். கேடுகெட்டு தேடிய பாவப்பணம் பேர் புகழை நாட்டை கெடுக்கும். பணம்தான் வாழ்க்கையை கொடுக்கிறது, பணம்தான் வாழ்க்கையை கெடுக்கிறது. பணம்தான் ஆட்சியை பிடிக்கிறது, பணம்தான் கோட்டையை கட்டுகிறது. பணத்துக்காக பலர் பாவம் செய்கிறான், பணத்துக்காக பலர் கொலையும் செய்கிறான். பணத்துக்காக பலர் பதவியை இருக்கிறான், பணத்துக்காக பலர் தண்டனை பெறுகிறான். கடன்பட்ட பணத்தினால் வீட்டையும் இழக்கிறான், கடன்பட்ட பணத்தினால் மானத்தை இழக்கிறான். கடன்பட்ட பணத்தினால் தற்கொலை செய்கிறான், கடன்பட்ட பணத்தினால் ஊரை விட்டு தலைமறைகிறான். பணக்காரன் பரிசாக கொடுத்த பணத்திலே பகவானும் பணியாளராக தெரிகிறான். பாவம் செய்த சம்பாதித்த பணத்திலே சம்பாதித்திருக்கும் பங்கு கொண்டு விடுகிறான். அவசரமாக ஆண்டவரை தரிசிக்க பணம் பதவி பணிவிடை செய்கிறது. அந்த பணம் பாடுபட்ட பணமா பாவ பணமா யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். பணத்துக்காக கோயிலில் திருடப்பட்ட கடத்தப்பட்ட சுவாமி சிலை பாரின் அதிக விலை போகிறது. சக்தி உள்ள சாமியாக இருந்தால் பக்தி உள்ள மக்களுக்காக திருடும் போதே திருடனை திருநாய்க்கு தண்டித்து இருக்கும். இப்படிக்கு கவிஞர் ராஜகிருஷ்ணன், கண்டக்டர்.